நீங்க பண்ண காரியத்தால என் பொண்ணு ஒரு நாளும் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் பண்ணியும் இன்னும் அவ மேல உள்ள கோவம் உங்களுக்கு போலையா? வேண்டாம் சம்மந்தி அம்மா, அவளை தயவு செஞ்சு விட்டுருங்க. இதுக்கு மேல அவளை பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. என் பொண்ணு இப்ப எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா அவ கடைசியா உங்களை பார்க்கதான் வந்தான்னு சக்தி சொன்னா. அதனாலதான் இங்க வந்தேன். என் பொண்ணு எங்க, அவளுக்கு என்ன ஆச்சு? உங்களை அடிச்ச கோவத்துல நீங்க அவளை தண்டிக்கணும்னு நினைச்சு அவளை ஏதாவது பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சம்மந்தி அம்மா. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னடி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆளுக்கு வந்து ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க? உன் பொண்ண பழி வாங்குறத தவிர எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? நானும் என் புள்ளைய காணும்னு தவிச்சு போயிருக்கேன். நீ என்னடானா உன் பொண்ண காணோம், அதுக்கு காரணம் நான் தானே என்கிட்டயே வந்து கேட்டுட்டு இருக்கேன். இத பாரு, நான் டென்ஷன் ஆகி ஏதாவது வாய்க்கு வந்தது பேசுறதுக்குள்ள மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்ல கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ளுவேன். சம்மந்தி அம்மா, நீங்களும் ஒரு தாய் தானே. என்னோட தவிப்பென்னு உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? என் பொண்ணு எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சம்மந்தி அம்மா. நீங்க அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க யாரும் இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்ண காணோம், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பதறி போய் ஓடி வந்திருக்கேன். உன் பொண்ண காணுங்கிற கொஞ்ச நேரத்துக்கே அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவ்வளவு துடிக்கிறியே. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து உன் பொண்ணு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. அப்ப நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். ஏதோ என் புள்ள ஆசைப்பட்டுட்டானேங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழறான்னு நினைச்சு என் மனசை தேத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னைக்காவது என் புள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட திரும்ப வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனை மொத்தமா என்கிட்ட வரவிடாம உன் பொண்ணு அவனை கொன்னுட்டானே. அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும். பத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு திரும்ப அவனை பார்க்கவே முடியாதுன்னு நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா பாவீங்களா? நானும் என் பிள்ளையும் உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணோம்? எங்க குடும்பத்தையும் மொத்தமா சதைச்சிட்டீங்களே. என் பிள்ளைய பிரிஞ்சு நான் ஒரு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்ணு தானே. எனக்கு பண்ண பாவத்துக்கு அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. ஒரு பிள்ளைய இழந்த தாயா என்னோட சாபம் இது. ஐயோ சம்மந்தி அம்மா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சாப விடாதீங்க. என் பொண்ணு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அவளை எப்பவுமே எதிரியாதான் பாக்குறீங்க. அதனாலதான் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவல்ல. அது எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணோ இல்ல நாங்களோ மாப்பிள்ளையே எதுவுமே பண்ணல. அவரு எங்க வீட்டு மாப்பிள்ளை, என் பொண்ணோட புருஷன். அதையும் தாண்டி அவரை என் பிள்ளையாதான் நான் பார்த்தேன். அவரை போய் நாங்க எப்படி கொல்லுவோம்? நான் உசுரா நினைக்கிற என் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், மாப்பிள்ளைய நாங்க எதுவுமே பண்ணல. வீட்டுல நடந்த சின்ன பிரச்சனையால அவரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. கண்டிப்பா அவர் கோபம் குறைஞ்சதும் என் பொண்ணு தேடி அவர் வருவாரு. ஆனா மாப்பிள்ளைய நாங்க ஏதோ பண்ணிட்டோன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த கோவத்துல என் பொண்ணு தண்டிக்கணும் பழி வாங்கணும்னு எதுவும் பண்ணிடாதீங்க சம்மந்தி அம்மா. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எதுவும் பேசாத. நான் பொறுமையா சொல்லும் போதே வெளியில போயிடு, அதான் உனக்கு நல்லது. உங்களை எல்லாம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. புள்ளையாடி பெத்து வச்சிருக்க, அஞ்சுமே தர்தரம் பிடிச்சதுங்க.